திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இன்னைக்கு ரெண்டு பேருமே உரிமை கோர்றாங்க. பாஜகவும் இது மோடி அரசுடைய சாதனை அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு. சட்ட போராட்டம் நடத்தியதன் காரணமாக தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்றது திமுக மீதான விமர்சனங்கள் ஆயிரம் வச்சாலும் இந்த கிளைம்ல அவங்க உரிமை கோர்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி அண்ணன் அன்வர் ராஜா அவருடைய கருத்து மக்களையும் குழப்பியிருக்கும், பார்க்குறவங்களையும் குழப்பியிருக்கும். தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். 1951 குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இடஒதுக்கீட்டினுடைய மொத்த பர்சன்டேஜ் எஸ்சி 16, பிசி 25, மொத்தம் 41% தான். 1970 சட்டநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தலைவர் கலைஞர் அவர்கள் எஸ்சிக்கு 18, பிசிக்கு 31 என்று 8% அதிகரித்து கொடுத்தார். மொத்தம் 49 ஆனது. அதன் பிறகு அண்ணன் ஏற்றுக்கொண்டதை போல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துவிட்டு அது தோல்வியான பிறகு அதை சமாளிப்பதற்காக மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்றால் 18% பிசிக்கு கூட்டினார். கூட்டி மொத்தம் 68% தான் இருந்தது. மாண்புமிகு தலைவர் கலைஞர் 89 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிசியில் இருந்த 50 30 பிசி 20 எம்பிசி என்று ஒதுக்கிவிட்டு எஸ்சிக்கு 18 இருந்தது, எஸ்டிக்கு தனியாக 1% கொடுத்து 69% என்ற முத்திரை பதித்த தலைவன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை அண்ணன் அன்வர் ராஜாவிற்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, இந்த அன்பு சகோதரர் ஆளூர் சானவாஸ் சொன்னார், தெளிவாகத்தான் சொன்னார், ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள் என்று. நான் அண்ணனுக்கு தேவைப்பட்டால் இதை அனுப்பல. திரு ரவீந்திரன் எதிர்க்கல. அவங்க எங்க கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு அதிகாரம் இல்லை சொல்றேன். நான் சொல்றேன் ஜனவரி அதிகாரம் இல்லை, மத்திய அரசு அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு புரியும் அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க. ஜனவரி 16, 2009 ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை எழுதுது. அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஸ்லைஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்றாங்க, லீடர்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹெயில்டு த டிசிஷன், பட் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜெனரல் செக்ரட்டரி ஜெயலலிதா who termed the decision on separate reservation is a political fraud on the grounds that the state government had no power to create such a decision. யார் சொல்லியிருக்கா? இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார் என்பதைத்தான் ஆளூர் சானவாஸ் மிக தெளிவாக சொன்னார். அது திமுக மீதான அரசியல் விமர்சனம். அரசியல் விமர்சனம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? இடஒதுக்கீட்டை வேண்டாம் அவங்க சொல்லலையே அவங்க நேரடியாக. அதாவது இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட். சரி, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். ஃப்ரண்ட் லைன் என்ன சொல்லுது? all other parties welcomed or hailed the decision, but ஜெயலலிதா அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல 27 கட்சி பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க. அன்னைக்கு கிருஷ்ணசாமியை தவிர்த்து மற்ற எல்லாரும் எஸ் அதான் சொன்னாங்க. அதாவது அனைத்து கட்சி கூட்டம் மட்டுமல்ல, நாங்க அதத்தான் நான் சொல்றேன், தலைவர் கலைஞர் எவ்வளவு தெளிவா இதை எடுத்து இல்லை முடியாது அப்படினா எதிர்ப்பு சொல்லிருக்கணும்ல. இல்ல நான் சொல்றது, ஜெயலலிதா அம்மையார் அந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்ததற்கு பிறகு இப்ப அண்ணன் அன்வர் ராஜா சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி சமூக தலைவர்கள்லாம் போய் சொல்லி அருந்ததியர் பேக்ரவுண்டை நம்ம இழந்துட வேண்டியது இருக்கும், நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா அதை அப்படியே விட்டுட்டாங்க, வரவேற்கவும் இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன், ஏனைய கட்சிகள் அதைத்தான் நான் சொல்றேன், அவங்க ஃப்ரண்ட் லைன் தெளிவாக ரெக்கார்ட் பண்றான். ஆல் அதர் பார்ட்டிஸ் ஹெயில்டு த டிசிஷன், அதாவது வரவேற்றார்கள், பாராட்டினார்கள். ஆனால் ஜெயலலிதா அதை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அதன் பிறகு அந்த மாற்றம் மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், அப்படியானால் அதில் அரசியல் சண்டடித்தார் ஜெயலலிதா என்பது சகோதரர் ஆளூர் சானவாஸ் சொன்னது உண்மை. இது முடிஞ்சது. இன்னைக்கு நான் கேட்குறேன், இப்போ எடப்பாடி இவரை விட்டுருங்க, மோடியவையோ முருகனையோ விட்டுருங்க, அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? இல்லை அப்படி என்ன பண்ணிருக்காங்க? உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவங்க தானே சொல்லிருக்காங்க. ஆட்சேபனை எப்படி சொல்ல முடியும் கேக்குறேன். சரி, அவங்க பண்ணாங்களா இல்லையா? ஏங்க நீங்க ஏங்க சொல்லணும்? இல்ல மத்திய அரசு நீங்க சொல்லலாம். இல்ல மத்திய அரசு கேட்டுச்சா இல்லையா? மத்திய அரசு அப்ஜெக்ட் பண்ணாலே ஜெயிச்சிருப்போம் நாங்க. நீங்க அதல செய்யறதுக்கு என்ன இருக்கு? பண்ணல இல்ல, மத்திய அரசு அப்ஜெக்ட் பண்ணல இல்ல. அதத்தான் நீங்க பண்ணிருந்தா தானே தெரியும். நாங்க சொல்றது என்னன்னா, சட்டப்பூர்வமா ஒண்ணே தம்பி, அதாவது நிறைய இதுகளில் 341 ஆர்டிகிள் 341 தான் கான்ட்ரோவர்சியல். அதுல முந்தைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, 341 என்ன சொல்லுது? ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்களில் ஷெட்யூல்டு காஸ்ட் யார் என்பதை பிரசிடென்ட் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் 341.
ஆனால் இங்க தெளிவா நம்மளுடைய 6 நீதியரசர்கள் மிக தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்க யாரு எஸ்சி எஸ்டின்னு டிசைட் பண்ணல தலைவர் கலைஞர். அமாங் த எஸ்சி மோஸ்ட் பேக்வர்டு மாதிரி அதுவும் அவங்க வந்து கொஞ்சம் டவுன் ராடன். அதனால வித் ப்ராம்ப்ட் டேட்டா எல்லா டேட்டாவையும் கரெக்டாக வைத்து கமிஷன் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அமைச்சரவையில் விவாதித்து சட்டமன்றத்தில் விவாதித்து ஏகமனதாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானத்தை நாங்கள் மறுதளிக்க முடியாது. இப்போ நான் வர்றேன், இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்றாருல்ல, சொல்லுங்க, இந்த கிளைம் பதில் சொல்லுங்க. கிளைம் பண்றாரு. என்ன கிளைம் பண்றாரு? நாங்க சட்ட போராட்டம் நடத்தினோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தான் கோவணத்தை தான் பாதுகாக்க முடியாதவன் அடுத்தவன் வேட்டியை நான் தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்னு சொல்றேன், நீங்க 10.5 கொடுத்தீங்கல்ல, 10.5 வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? இல்ல சார், கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல இல்ல, நான் கேள்வி அவருடைய அறிக்கையில இருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நீதியரசர் திரு அருண் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. அந்த 2020 அதிமுக அரசு முன்வைத்த அந்த சட்ட வாதங்களின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது அடித்தளம் அப்படின்னு சொல்லி வாதத்துக்கு மறுக்க முடியுமா? நான் கேக்குறேன், வாதத்துக்கு ஒரு நிமிஷம் வாதத்துக்கு அடிப்படை எது? வாதத்துக்கு அடிப்படை எது சார்? ஒரு ஸ்டாண்ட கண்டினியூ பண்ணனும்ல சார். ஒரு விஷயம் சார், நான் என்ன கேக்குறேன், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இப்போ நான் வாதிடுறேன்ல, என் கட்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் வாதிடுறேன். இதை இப்படி கேள்வி கேட்கிறேன். இப்போ 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அதிமுக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு உங்களுக்கும் எஸ் ஓகே அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அது ரத்து செஞ்சிருக்கு. ஆனா நீங்க உச்சநீதிமன்ற ஆதரவா தானே வாதாடுனீங்க. இந்த இதுல மாற்றம் இல்ல. இப்போ அதே தானே எடப்பாடிக்கும் பொருந்தும். இல்ல நாங்க என்ன சொல்றோம், நீங்க பண்ணி வச்சு சரி, நீங்க உங்க வாதம் கரெக்ட். நீங்க ஒரு தொட உங்க வாதத்துக்கு வர சுப்ரீம் கோர்ட்ல நாங்க வாதிட்டோம்ல, ஏன் நிக்காம போச்சு? ஏன் ஜெயிக்க முடியல? ஏன்னா எடப்பாடி செஞ்சது தப்பு. அதே மாதிரி கலைஞர் தப்பு செஞ்சிருந்தா எடப்பாடி முக்கி வாதிட்டாலும் ஜெயிக்க முடியாது. அப்ப அடிப்படை எது? தலைவர் கலைஞர் கொடுத்த உண்மைகள், அவர் கொடுத்த டேட்டா, ஃபேக்ட்ஸ் அண்ட் த கமிஷன் ரிப்போர்ட் அண்ட் சப்போர்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ். இது ஏதாவது 10.5 நடந்துச்சா? நான் அன்வர் ராஜாட்ட கேட்கிறேன், டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி நீங்க வந்து அவர் கமிட்டி அமைக்கிறீங்க. கமிட்டி அமைச்சிட்டு அவர் ரிப்போர்ட்டே கொடுக்கல. பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி நீங்க வந்து 10.5 அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க சார். நாங்க சொல்ல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க, நீங்க விளையாடுகிற அரசியல் விளையாட்டிற்கு நாங்கள் இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யாரை பார்த்து? எடப்பாடி பழனிசாமியையும் பார்த்து, டாக்டர் அன்புமணி ராமதாஸையும் பார்த்து சொல்லுது. திமுக பார்த்து சொல்லிச்சா? அப்போ திமுக என்பது சமூக நீதியை இந்த நாட்டு மக்களுக்கான நலனுக்காக, இந்த நாட்டு மக்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக போராடுகிறது. எனவே எடுத்து வைத்ததெல்லாம் எங்களுக்கு வெற்றி. முதல் சுற்று கருத்து தான் எடுத்துக்கிற திரு ரவீந்திரன். திரு ரமேஷ் சேதுராம், இப்ப நரேந்திர மோடியுடைய அரசுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதை கிளைம் பண்றார். என்ன செய்தார் இந்த உள் இடஒதுக்கீட்டு உறுதியாவதற்கு? இல்ல, இதுல வந்து சொன்ன மாதிரி 2020 ஒரு இந்த இதுல வந்து கேஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து 5 நீதிபதி அமர்வுக்கு 2020 வந்து அவங்க வந்து பரிந்துரை செய்யப்படுது. ஏன்னா வந்து அந்த இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சின்னையா கேஸ், இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்றாங்க, இதை வந்து நீங்க வந்து இந்த சாரணை கேஸ் கூட எல்லாம் நீங்க பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த 5 நீதிபதிகள் அமர்வு அப்படின்னு நீங்க வைக்கும்போது அதுல இருந்து நீங்க 4 வருஷமா நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசு இந்த அபிடவிட் தாக்கல் பண்ணாம நீங்க விரைவாக இந்த இதை வந்து கேஸ வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. இப்போ அருந்ததியர் மீது நலன் இல்லை, முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. கால நீட்டிப்பு அப்படின்றது இருக்கும். பட் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தர்றத மத்திய அரசுடைய அபிடவிட் மாத்தி அமைக்குமா? இல்லை அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் அது நோன்னு சொல்லிடுமா? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு கேஸ் நடைபெறுகிறது.